ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு ரொம்பவே குண்டாக இருக்கா. இதனால் அவள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படுறா, அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு ஒல்லியானா அப்படிங்கிற ஸ்டோரி தான் இது. இவள் குண்டாக இருக்கிறதுனால இவளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. எல்லாரும் இவ்வளோ ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. கடைசியாக ஒரு வழியாக ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வருவான். அவனும் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுற மாத்திரையே விற்கிறவன். இவள்கிட்ட விற்கிறது வேற நல்லா பேசியிருப்பான். விற்றதுக்கப்புறம் இவளை கண்டுக்க கூட மாட்டுக்கிறான். இதனால் இந்த பொண்ணு ரொம்பவே சோகமாயிடா. உடனே அந்த மாத்திரை எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு இப்படியே சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏன்னா ஒரே டைமில் அந்த மாத்திரையெல்லாம் போட்டதுனால இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றினவங்க கூட அவங்களால ஏற்றக்கூட முடியல. இந்த பொண்ணு அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதுனால நானே அதில் மாறி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளே அந்த பெட்லேயும் மாறி படுத்துக்கிறான். அங்கே சுற்றி இருக்கிறவங்கலாம் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பொண்ணு ஆளை பார்க்குறதுக்கு தான் இப்படி இருப்பான். ஆனால் இவளோட வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இந்த ஊரில். ஏன்னா இந்த பொண்ணு நெட்டில் வாய்ஸ் சேட்டும் பண்ணுவாள். இந்த பொண்ணு ஒரு ஃபேமஸான சிங்கருக்கு சப்ஸ்டியூட்டும் கூட. ஏன்னா அவங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாய்ஸ்னால் நல்லாவே இருக்காது. இவ தான் பேக்ரவுண்டில் அதை பாடவும் செய்வாள். ஒரு நாள் ரொம்பவே சந்தோஷமாக அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடிட்டு இருக்கா. அப்படி டான்ஸ் ஆடிட்டு பாடும்போது அந்த ஸ்டேஜ் உடஞ்சி அந்த பொண்ணு கீழேயும் விழுந்துறா. அப்போ கேமரா எல்லாம் அவன் மேலே ஃபோக்கஸ் போகும். உடனே அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்லாம் வெடிக்கும்ல அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிடான். வச்சதுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிங்கர் சொல்கிறா, நீ ஆள் பார்க்க ரொம்பவே கேவலமாக இருக்க, ஆனால் உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு ஹக் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப சூப்பராக பண்ண, இந்த ஷோவே உன்னால தான் ஹிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே இவளுக்கு ஒரு பார்சலும் வருது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னைக்கு பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ரொம்பவே ஹாப்பியாகிறா. அவர் நம்மளை லவ் பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக வரா. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இவள் ப்ரொடியூசர் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கா. அப்போ அந்த சிங்கரும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வரா. வந்துட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்க்குறா, ஒரு மாதிரி பேசவும் செய்கிறா. ஹர்ட் பண்ணுற மாதிரி இவளுக்கும் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதை வந்துடுறேன் அப்படின்னு இந்த பொண்ணும் கிளம்பி போகிறா. அந்த ப்ரொடியூசர் அந்த சிங்கரை பார்த்து ஒரு முறை முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிங்கரை பார்த்து அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, அந்த பொண்ணு இல்லைன்னா உனக்கு நீனா என்ன ஒரு இதுவுமே கிடையாது, அவளோட வாய்ஸ் தான் நீனா இவ்வளோ ஃபேமஸாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே இந்த பொண்ணு டாய்லெட்டில் கேட்டுறவும் செஞ்சிடறா. அப்போ இவர் நம்மளை லவ் பண்ணல போல, இவர் ஒரு பரிதாபம் தான் படுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவளோ வீட்டுக்கு வந்து பேசாமல் சூசைட் பண்ணி செத்து போயிடலாமா அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ தான் ரேடியோவில் ஒரு நியூஸையும் கேட்குறா. இந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்கலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒல்லி ஆக்கிடுவோம் அப்படிங்கிற நியூஸை கேட்டதுமே நெக்ஸ்ட் டேவே போயிட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணவும் செய்கிறான். அவங்களும் சரி நாங்கள் ஒல்லி ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரினா கண்ணுனா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னோட இவருக்கு ரொம்பவே ஹாப்பியாகிறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்போ ஆப்ரேஷனும் பண்ண போகிறாங்க. அங்கே அவள் உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் அப்படி உறிஞ்சி எடுக்கிறாங்க. சைட் பை சைட் இவ்வளோ சீக்கிரமாக ஒல்லி ஆகணும்னு எக்ஸசைஸும் பண்ணுறா. இப்படியே 1.5 வருஷம் ஆயிடுது. இவளோட மூக்கு மட்டும் இப்போ சர்ஜரி பண்ணணும், அது மட்டும் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற பொண்ணு இப்போ இவ்வளோ அழகாக மாறினது இவளால் நம்பவே முடியலை. கண்ணாடியை பார்த்து அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. அந்த டாக்டரை கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் அவங்கள மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணுறா. இப்போ ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வெளியே போகிறா. எல்லாருமே இவள் அழகில் அப்படியே மயங்கி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாலில் போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஒரு ஆள் இவளை பார்த்துட்டு அப்படியே கீழேயும் விழுந்துறான். இவளால் நம்பவே முடியல, நம்மளை பார்த்தா அப்படின்னா நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கலான்னு அங்கே ஒரு ஷோரூம் போகும்போது ஒரு வைப்பரை பிச்சிடுறா. பிச்சதுமே அவர் கிட்ட தான் போகிறாரு. அப்படி பார்த்தா இவள் அழகில் மயங்கிட்டு, அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதும் இவளால் எதுவுமே நம்ப முடியல. நெக்ஸ்ட் டே காரில் போயிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டும் பண்ணிடா. அவ்வளோதான் செத்தோம் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஆள் திட்டிகிட்டு இருக்காரு. இவள் முகத்தை பார்த்ததுமே உங்களுக்கு எதுவும் ஆகலையே மேடம் அப்படின்னு கேட்டதுமே இவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அங்கே நிறைய டிராஃபிக் ஆனதுனால போலீஸும் வந்துடுறாங்க. வந்துட்டு இவள் லைசன்ஸ் செக் பண்ணும்போது இப்போ தான் இவள் சொல்கிறா, இல்லை நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணனால என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி மாறிட்டுன்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே இவளை நம்பவே இல்லை. என்ன இப்படி இருக்கிறவங்க இப்படி மாறிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி விட்டுறாங்க. அவள் ஃப்ரெண்டு வந்து இவளை தேடுறா. காணணும் இவ தான் அவான்னு என்னது நீ தான் ஹேனாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ 2 பேருமே நீ இந்த 1.5 வருஷமாக இல்லாதனால வேற ஒரு சப்ஸ்டியூட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம தான் இப்போ அழகாயிட்டோமே, நம்ம பேரெல்லாம் மாற்றிட்டு நம்ம ஒரு மெயின் சிங்கராகவே போகலாமே, ஏன் சப்ஸ்டியூட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சிங்கர் ஆடிஷனுக்கு போகிறா. இவளோட வாய்ஸும் இவளோட உடம்பையும் பார்த்துட்டு வா இவ அழகாக தான் இருக்கா, சரி இவளே பாட வைக்கலாம் அந்த கன்சர்னில் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டும் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த டேயும் வருது. இவளுக்கு ரொம்ப
ரொம்பவே நர்வஸாக இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் பேக் ஸ்டேஜ் தான் பாடியிருக்கா. நேரில் இந்த மக்கள்லாம் பார்த்து பாடினதில் என்னால் முதல்ல கொஞ்சம் பயப்படவும் செய்கிறா. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து இவளை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாரு. உன்னால் முடியும், நீ பாடு, பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது இவளும் கொஞ்சம் தயங்குறா. அதுக்கப்புறம் நல்லா பாட ஆரம்பிக்கிறா. பாட ஆரம்பித்தது எல்லாருமே இவளை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டேஜ்லேயே அவள் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்றா. நான் முன்னாடி அந்த மாதிரி இருந்தேன், இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியால் தான் இந்த மாதிரி மாறினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறா. மக்களும் இவளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு இந்த ஜெனிஃபராக இருக்கிறதோட ஹேனாவாக இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஜெனிஃபராக இருக்கிறது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக மற்றவங்களுக்காக இருக்கிற மாதிரி இவளுக்கும் தோணுதுங்க. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு கஷ்டப்படுறத விட நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஹாப்பியாக இருங்க. லைஃபும் ஜாலியாக இருக்கும்.